ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4 4 திருமொழியை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக புறப்பட்டு திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தை அடைகிறோம். சௌமிய நாராயண பெருமாள் ஆச்சரியமாக எழுந்தருளியிருக்கக்கூடிய திவ்ய தேசம். இப்போது 10 பாசுரங்கள் அடங்கிய இந்த பதிகம் முழுக்க முழுக்க திருக்கோட்டியூரை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். நம் ஆச்சாரியர்கள் சுவையாக ஒரு விஷயம் காட்டுகிறார்கள். திருமங்கை ஆழ்வாரும் பெரிய திருமொழியிலே அழகர் மலைய மங்களாசாசனம் பண்ணார். அழகரை சேவிச்ச கையோட அதே மூச்சில நேரா திருக்கோட்டியூரைத்தான் பாடினார். அவருக்கு வழிகாட்டி நம்ம பெரியாழ்வார் தான். 2 பதிகங்கள் அழகருக்காக அருளி செய்தார், அனுபவிச்சோம். இப்ப நேரா திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாளை சேவித்துக் கொள்வோம். முதல் பாசுரம். இந்த பதிகம் முழுக்கவே பார்த்தா பெரியாழ்வார் 2 அற்புதமான விஷயங்களை செய்கிறார். ஒன்று என்னன்னா, திருக்கோட்டியூர்ல உள்ள அடியார்களை பார்க்கிறார். அவளுடைய பக்தி, அவ பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம், அவ அடியார்களுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம், இதெல்லாம் நினைச்சு அந்த அடியார்களை கொண்டாடுகிறார். மறுபுறம் இவ்வளவு அழகா நம்மளை தேடி வந்து பெருமாள் எழுந்தருளி இருந்தும் இவரை சேவிக்க மாட்டேன்னு பூமியில சில பாப்பிகள் இருக்காளே, அவர்களை நொந்து கொண்டும் பேசுகிறார். அப்படித்தான் இந்த பதிகத்தின் அமைப்பு. இப்ப முதல் பாசுரம். இந்த பாசுரத்தின் அமைப்பும் அப்படித்தான். ஒரு பாட்டுனா 4 அடிகள் இருக்கும் இல்லையா? முதல் 2 அடிகள்ல திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய அடியார்களை கொண்டாடுறார். அப்போ சௌமிய நாராயண பெருமாளை கொண்டாடலையான்னு நீங்க கேட்கலாம். உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டுடுத்து. பெருமாளை கொண்டாடுறதை விட அவர் அடியார்களை கொண்டாடினா தான் பெருமாளே சந்தோஷப்படுவார். அதனால முதல் 2 அடிகள் அடியார்களை கொண்டாடுறார். அடுத்த 2 அடிகள்ல இப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்காமலும் சில பாபிகள் பூமியில் இருக்கிறார்களே என்று அவர்களையும் கூறுகிறார். அனுபவிப்போமா? 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி முதல் பாசுரம். நாவகாரியம் சொல் இலாதவர் நாள்தோறும் விருந்து ஓம்புவார். தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ. நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்து ஓம்புவார். தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ. இப்ப பாட்டின் முதல் பாதி திருக்கோட்டியூரில் வாழும் அடியார்கள் விஷயமாக 4 செய்திகளை பெரியாழ்வார் நமக்கு காட்டுகிறார். என்ன 4 செய்தினா? நாவகாரியம் சொல்லிலாதவர், நாள்தோறும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ். திருக்கோட்டியூர்ல உள்ள பக்தர்களை பார்க்கிறோம். அவ 4 விஷயம் பண்றாளாம். முதல் விஷயம், நாவகாரியம் சொல்லிலாதவர். நாக்கால பேசக்கூடாத விஷயங்களை அவ பேசவே மாட்டாளாம். காரியம்னா செய்யத்தக்கதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அகாரியம்னா செய்யக்கூடாதது, செய்யத்தகாதது. அகாரியம்னா நாவால் செய்யக்கூடாதது, அதாவது நாக்கால பேசக்கூடாதது. பொய் பேசக்கூடாது, அடுத்தவர்களை தூஷிக்க கூடாது, கண்டவர்களை புகழக்கூடாது, பகவானுடைய திருநாமத்தை பேசணும், நல்லதை பேசணும், சத்தியத்தை பேசணும். அதனால எது பேசலாமோ அது காரியம், எது பேசக்கூடாதோ அது அகாரியம், நாக்கால் செய்யக்கூடாதது. இப்ப திருக்கோட்டியூர்ல உள்ளவா எப்படிப்பட்டவான்னா, அகாரியம், நாக்கால சொல்லக்கூடாத வார்த்தைகள் இருக்கே அதை சொல்லிலாதவர். சொல்லிலாதவர்னா சொல்லாதவர்கள்னு அர்த்தம். நாவகாரியம் சொல்லிலாதவர், நாக்கால எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதை சொல்லவே மாட்டார்கள். இது வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா விளக்கிறார். அதாவது பகவானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய வாயால ஒரு பொய் பேசுறோம்னா ஒரு சமயம் நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா, என்னடா இது பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய நாக்கு, இந்த நாக்கால நாம பொய் சொல்லலாமான்னு யோசிச்சு பார்க்கணும். இப்ப பகவன் நாமாவையே சொல்லாதவர் கதை வேற. ஆனா ஏதோ ஒரு பாக்கியம், ஆச்சாரியன் அனுகிரகம், இன்னைக்கு 2 ஆழ்வார் பாசுரம் சொல்றோம். இந்த ஆழ்வார் பாசுரம் சொல்ற வாயால இன்னொருத்தரை போய் திட்டுறோமே, இன்னொருத்தர் மனசை கஷ்டப்படுத்துறோமே, இந்த வார்த்தை நம் வாயில் வரலாமான்னு சிந்தித்து பார்க்கணுமா. அதை சிந்திச்சு பார்த்தாலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டோம். இன்னொன்னு மாமுனிகள் இன்னொன்னு அழகா விளக்குறார். அது என்ன தெரியுமா? நம்ம பகவானுடைய திருநாமத்தை சொல்றோமே, பொய் சொன்ன இதே வாயால பகவன் நாமாவை சொல்லலாமான்னு அப்படி யோசிச்சு பாருங்க. பகவன் நாமத்தை சொல்ற வாயால பொய் சொல்லலாமான்னு யோசிச்சு பாருங்க. பொய்ய சொல்லிட்டு அழுக்கான நாக்கு, இதே நாக்கால பகவன் நாமத்தை சொல்றேன்னு சொல்லலாமா? நம்ம இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம்னா நம்மை தூய்மையாக்கி கொண்டு, தூய்மையான உடலோடு தானே கோவிலுக்கு போறோம், அழுக்கோட போக மாட்டோம் இல்லையா? அது போலத்தான்
நாக்குல பகவன் நாமா சொல்றோம்னா நாவை தூய்மையாக்கி கொள்ள வேண்டாமா? அதனாலதான் நா அகாரியம் சொல்லிலாதவர். நாக்கால எதை சொல்லக்கூடாதோ, பிறரை தூஷித்தல், பொய் பேசுதல், தீயவரை புகழ்தல், இது போன்ற விஷயங்களை சொல்ல மாட்டார்கள். இதான சாமானிய வியாக்கியானம். இதுக்கு உள்ள ஆழ்ந்த ஒரு அர்த்தமும் காட்டியிருக்கார் மணவாள மாமுனிகள். வியாக்கியானத்துல அப்படியே அது ஒரு சரித்திரமாக எடுத்து காட்டுறார். திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்ற மகான் ஒரு ஊருக்கு யாத்திரையா போறார். அங்கே ஒரு அன்பருடைய திருமாளிகை, அவர் இல்லத்துல தங்குறார். தங்கினா அந்த அன்பரோ தினந்தோறும் ஸ்ரீராமாயணம், வால்மீகி ராமாயணம் பாராயணம் பண்ணுவாராம். திருக்குறுகை பிரான் பிள்ளான் போய் தங்குறார். அந்த நபரும் ராமாயணம் பாராயணம் ஆரம்பிக்கிறார். அதை கேட்டதும் திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்ற மகான், சுச்சோ நாவகாரியம், இத காதால கேட்டாலே பாப்பம், இவர் வீட்டிலே நான் தங்க மாட்டேன் அப்படின்னு புறப்பட்டு போயிட்டாராம். அவர் நல்ல காரியம் தானே பண்ணார். வால்மீகி ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கார். அதை போய் பாப்பம்ங்கிறார், நாவகாரியம்ங்கிறார், தங்க மாட்டேன்னு இப்படி பிள்ளான் ஏன் புறப்பட்டார்னா, அங்கதான் விஷயம் இருக்கு. நம்ம ராமாயணம் மட்டும் இல்ல, எந்த நூல் படிப்பதாக இருந்தாலும் அதை சொல்லி கொடுத்த ஆச்சாரியன் யாரோ அந்த ஆச்சாரியனுக்கு தனியன்னு அவரை பத்தின ஸ்லோகம் இருக்கும். அதை சொல்லி ஆச்சாரியனை வணங்கி விட்டு தான் மேற்கொண்டு படிக்கணுமே ஒழிய, ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணலன்னா வால்மீகியும் நமக்கு யாருன்னு தெரியாது, ராமனும் யாருன்னு தெரியாது, ராமாயணம் என்னன்னே தெரியாது. இன்னைக்கு இதை சொல்லியிருக்கோம்னா அந்த ஆச்சாரியனுடைய தனியனை முதல்ல சேவிச்சுட்டு மேற்கொண்டு சொல்லணும், பாராயணம் பண்ணணும். அதனால திருக்குறளை பிரான் பிள்ளான் பார்த்தாராம், இது நாவகாரியம், ஆச்சாரியனை சொல்லாமல் நேராக ஒரு நூலை படிப்பது என்பது தகாது. அதனால அவர் வீட்டுல தங்கினா பாப்பம்னு புறப்பட்டாராம். அதனால நாவகாரியம் என்பது பொய் சொல்லுவது, பிறரை திட்டுவது, இதெல்லாம் மட்டும் இல்ல. நம் ஆச்சாரியனுடைய பெயரை சொல்லாமல் நேரா பகவன் நாமாவை சொன்னாலுமே அது நாவகாரியம் தான். அதனால பெருமாளுடைய திருநாமத்தை சொல்வதற்கு முன் ஆச்சாரியனை வணங்கிட்டு சொல்லணும். அந்த தோஷமும் இல்லாதவர்கள் தான் திருக்கோட்டியூரில் வாழும் அன்பர்கள். இதத்தான் முதல் லட்சணமாக நாவகாரியம் சொல்லில்லாதவர், நாக்கால சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லாத அன்பர்கள், பக்தர்கள் திருக்கோட்டியூரிலே வாழ்கிறார்கள். அடுத்து 2வது இலக்கணம் கொடுக்கிறார். நாள்தோறும் விருந்து ஓம்புவார். விருந்துனா விருந்தினராக வரக்கூடியவர்கள், ஓம்புவார்னா அவளுக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்கள், அதைத்தான் நாம சிறப்பா ததியாராதனம்னு சொல்லுவோம். திருக்குறளில் திருவள்ளுவரும் விருந்தோம்பல் என்று ஒரு தனி அதிகாரமே அமைத்திருப்பதை பார்த்து இருக்கிறோம். செல் விருந்தோம்பி வரு விருந்து பார்த்திருக்கணும்னு. அப்படி வரக்கூடிய அடியார்கள், யாத்ரிகர்கள், பக்தர்கள், அவர்களுக்கெல்லாம் விருந்தோம்பல் செய்து உணவளிப்பவர்கள். பெருமாளுக்கு பண்ற பூஜைக்கு திருவாராதனம்னு பேரு. அது எப்ப பூர்த்தி ஆகும்னா, அடியார்களை பூஜித்து அவர்கள் வயிற்றில் அந்த பிரசாதத்தை சேர்த்து ததி ஆராதனம் பண்ணாதான் திருவாராதனம் பூர்த்தியாகும். அதனால திருக்கோட்டியூரில் வாழும் அடியார்கள் எல்லாம் விருந்து ஓம்புவார், அடியார்களுக்கு விருந்தளிப்பார்கள். எப்படின்னா, நாள்தோறும் விருந்தோம்புவார். நாடோறும்னு பாட்டுல இருக்கும், நாள்தோறும் என்பதுதான் நாடோறும்னு இருக்கு. நாள்தோறும் விருந்தோம்புவார்னா ஒவ்வொரு நாளும் ததியாராதனம், அடியார்களுக்கு உணவளிக்கிறார்கள். அது மேலோட்டமான அர்த்தம். மாமுனிகள் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் காட்டுறார். வீட்டுக்கு வந்த அடியார்கள் எத்தனை நாள் தங்கி இருந்தாலும் நாள்தோறும் விருந்தோம்புவார். அத்தனை நாளும் அன்றைக்கு வந்த விருந்தினர் போல விருந்தளிப்பார்கள். ரகசியம் புரியுறதா? புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். நாம ஒருத்தர் வீட்டுக்கு கெஸ்டா போறோம்னு வச்சுக்கோங்களேன். முதல் நாள் தலைவாழை இலைன்னு பெரிய இலையா போட்டு நல்லா 2 கரமுது கூட்டு எல்லாம் பண்ணி வடை திருக்கண்டமுதோட நல்ல ஒரு விருந்து கிடைக்கும். அடுத்த நாள் இலையோட அளவு மட்டும் குறையும். 3வது நாள் இலை பாக்குமட்ட தட்டா மாறும். 4வது நாள் ஒரு காஃபி கட் ஆகும். 5ஆம் நாள் கேட்பா, ட்ரெயின் டிக்கெட்டோ ஃபிளைட் டிக்கெட்டோ கிடைக்கலையா, இல்ல நானே வாங்கி தரட்டுமான்னு கேட்டுடுவா. அதனால இது நாள்தோறும் விருந்தோம்புதல் கிடையாது. ஆனா திருக்கோட்டியூர்ல உள்ள அடியார்கள் இருக்காளே, நாள்தோறும் விருந்தோம்புவார். வீட்டுக்கு அடியார்கள் வந்துட்டான்னா என்னைக்கு போறேன்னு கேட்க மாட்டா. அன்னைக்கு வந்தவருக்கு எப்படி விருந்தளிப்பார்களோ அது போல விருந்தளித்துக் கொண்டு இருப்பார்கள். எனக்கு பொருத்தம் பாருங்களேன். அப்படி விருந்தோம்பக்கூடிய இடத்துல தங்கிட்டே உபன்யாசம் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு நம்ம சங்கரா டிவிலையும் கவசம் கனெக்ட்லயும் இதை வழங்கும் போது நியூ ஜெர்சியில அன்பர்களுடைய திருமாளிகையில வந்து தங்கினேன். அவளும் அவ்வளவு அழகா விருந்தோம்பல் பண்றா. இன்னைக்கு இந்த பாசுரத்தை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பாக்கியம் பெரியாழ்வார் அனுகிரகத்தால கிடைச்சது. பார்த்தா பாசுரத்தின் முதல் அடியிலேயே நாவகாரியம் சொல்லிலாதவர், கார்த்தால ஆச்சாரிய தனியனோட காலக்ஷேபம் கேட்கறதையும் கேட்கிற பாக்கியம் கிடைச்சது. அத்தோடு நாடோறும் விருந்தோம்புவார். வரக்கூடிய அடியார்களுக்கு விருந்தோம்பல் ததியாராதனமும் சிறப்பா பண்ணிட்டு இருக்கா. அத்தோடு தேவகாரியம் செய்து, தேவன்னா இங்க பெருமாள், தேவகாரியம்னா பெருமாளுக்கு செய்யக்கூடிய பூஜை திருவாராதனம். தேவகாரியம் செய்து பெருமாளுக்கு திருவாராதனம் தினந்தோறும் செய்கிறார்கள். அதுல என்ன விசேஷம்னா, அதுல ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. இவ ஏன் தினந்தோறும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றான்னா, அடியார்களுக்கு ததியாராதனம்னு உணவளிக்கணும் இல்லையா? அவ பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பெருமாள் பிரசாதத்தை கொடுத்தாதான் அடியார்கள் அமுது செய்வார்கள். பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம கொடுத்தா அடியார்கள் சாப்பிட மாட்டா. அடியார்கள் மகிழ்வதற்காக, உண்பதற்காக பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றாளாம். எது போலன்னா, மதுர கவிகள் திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரியகோல திருவுரு காண்பன்னார். மதுர கவிகள் சொன்னார், அடியனும் பெருமாளை சேவிப்பேன்னார்.
ஏன்னு கேட்டா, பெருமாளுக்காக இல்ல, நான் பெருமாளை சேவிச்சா எங்க ஆச்சாரியன் நம்மாழ்வார் சந்தோஷப்படுவார், அதனால பெருமாளை சேவிப்பேன். அதுபோல இவாளும் தேவ காரியம் செய்துன்னு பெருமாளை பூஜிப்பா. எதுக்காகன்னா, அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றது முக்கியம். அத பண்ணணும்னா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு தான் பண்ண முடியுங்கிறதுனால பெருமாளையும் சேவிக்கிறா. இது 3வது லட்சணம். 4வதாக வேதம் பயின்று. இந்த பெருமாளுடைய பெருமை, அடியார்களின் பெருமை எல்லாத்தையும் எதன் மூலம் அறிந்து கொள்கிறார்கள் என்றால், வேதம் பயின்று. அந்த வேதத்தை முறையாக கற்று, வேதம், வேதத்தை விளக்கக்கூடிய இதிகாச புராணங்கள், மற்றைய நம்ம தமிழ்ல அருளிச் செயலாகட்டும், இது எல்லாவற்றையும் குரு மூலமாக கற்று, அதன் மூலம் இத்தனையும் தெரிஞ்சு வச்சுருக்கா. 4 ஆயிடுத்தா? முதல் விஷயம், நாவால பேசக்கூடாத விஷயங்களை பேச மாட்டார்கள். 2 தினந்தோறும் அடியார்களுக்கு உணவளிப்பார்கள். 3 பெருமாளுக்கு திருவாராதனம் தினந்தோறும் செய்வார்கள். 4 வேதம் வல்லவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் வாழ் திருக்கோட்டியூர், இவாள்லாம் வாழக்கூடிய திவ்ய தேசம்தான் திருக்கோட்டியூர். பாட்டின் முதல் பாதி ஆயிடுத்து. இப்போ அப்படியே 2வது பாதிக்கு வரும். பெரியாழ்வார் யோசிக்கிறார், இப்படி பெருமாளை சேவிக்கக்கூடிய மகான்களும் ஒரு புறம் இருக்கா, இன்னொரு புறம் ஒரு சில பாவிகள் இந்த பெருமாளை வணங்க மாட்டேன்னு உட்காந்துருக்காளே, அவர்களை நிந்திக்கிறார். பாட்டின் 2வது பாதி பாருங்கோ. மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை. நாராயணன், சௌமிய நாராயணன் அங்க பெருமாள் எழுந்தருளி இருக்காரே, அவர் என்ன பண்றாருன்னா, மூவர் காரியமும் திருத்தும். 3 பேருக்கு வேலை செய்யறாராம். யார் அந்த 3 பேர்னா, பெருமாளால் நியமிக்கப்பட்ட பிரம்மா, ருத்ரன், இந்திரன். இந்த 3 பேருக்கு ஒரு கஷ்டம்னா பெருமாள் தான் முன்னாடி வந்து காப்பாத்துறாரு. அதான் மூவர். அந்த 3 பேருக்காக காரியமும் திருத்தும். காரியமும்னா அவளுக்கு செய்ய வேண்டிய அனுக்கிரகம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய அருள். திருத்தும் அப்படின்னா அதை செய்யக்கூடியன்னு அர்த்தம். என்ன பண்ணார், இது புரியலையே, எதனா மூவர் காரியமும் திருத்தும்னா, இது ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி விளக்குறார். பிரம்மா என்ன பண்ணார், பெருமாள் வேதங்களை கொடுத்து வேதங்களின் அடிப்படையில உலகத்தை படைன்னு பிரம்மாக்கு கட்டளையிட்டார். ஆனா மது கைட்டபன்னு 2 அசுரர்கள்ட்ட பிரம்மா வேதத்தை இழந்துட்டார். பெருமாள் ஹயக்ரீவனை அவதாரம் பண்ணி மது கைட்டபர்களை வதம் பண்ணி பிரம்மாவுக்கு வேதத்தை மீட்டு கொடுத்தாரா? இது ஒருவர் காரியம் செய்தது. அப்புறம் ருத்ரனாகிய சிவன் என்ன பண்ணார், பிரம்மாவோட 5வது தலையை கொய்து விட்டார். அதனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருத்து. அதுக்கப்புறம் நாராயணன் தன்னுடைய ரத்தத்தால் அவர் கையில் இருந்த கபாலத்தை நிரப்பி அவருக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கினானா? இது 2வது இருவர் காரியம் செய்தது. 3வது இந்திரன், அவன் மகாபலிட்ட ராஜ்யத்தையே இழந்து உட்காண்டிருந்தான். அப்ப எம்பெருமான் தான் வாமனாவதாரம் பண்ணி மகாபலிட்ட யாச்சகம் வாங்குற சாக்குல உலகத்தை அளந்து இந்திரனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தாரா? இது 3வது காரியம். இதுதான் மூவர் காரியமும் திருத்தும். 3 பேருக்காக, பிரம்மா, ருத்ரன், இந்திரன், இவா எல்லாருக்காகவும். ஏன் அவளை சொல்லணும்? நமக்காக காரியம் பண்ண மாட்டாரா பெருமாள்னா? அப்படி இல்ல, நம்ம வரைக்கும் பண்ணுவார். அவளுக்கே பெருமாள் தான் காரியம் பண்றாருன்னா அப்புறம் நம்ம கதி எல்லாம் என்னன்னு நினைச்சு பாருங்க. அவ்வளவு மேல பார்த்துட்டு இருக்கோமே, பிரம்மா, ருத்ரன், இந்திரன்னு மூவர். அந்த 3 பேருக்குமே காரியமும் திருத்தும். அவ காரியத்தை செய்யறதே எங்க பெருமாள் தான். அதனால நமக்கும் எல்லாம் அவர் தான். ஏன் எல்லாருக்கும் பண்றாருன்னா, முதல்வனைன்னர். முதல்வன்னா அவன்தான் முதன்மையானவன், அவன்தான் எல்லாரையும் படைத்தவன், அவங்கிட்டேருந்து தான் எல்லாரும் வந்தா. அதனால அந்த உறவு இருக்கோ இல்லையோ, சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, முதல்வன் நம்மை படைத்தவனாச்சே, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விட வேண்டாமா? அதனால எல்லாரையும் காக்கிறான். அந்த முதல்வனை சிந்தியாத, அவனை சிந்திக்க மாட்டேன், அவனை வணங்க மாட்டேன், அவனை தொழமாட்டேன்னு இருக்கக்கூடிய அப்பாவகாரிகளை படைத்தவன். பாவகாரி, அதாவது சம்ஸ்கிருதத்துல பாபகாரிம்பா. காரினா செய்பவன் அர்த்தம். பாபகாரினா பாபத்தை செய்பவன். அதான் தமிழ்ல பாவகாரி. அப்பாவகாரிகளை, யோ லோகத்துல எவ்வளவு பாவகாரிகள் பகவானையே தூஷிக்கிறா. சில பேர் பகவான் நாமத்தை சொல்ல மாட்டேங்கிறா, பகவானுடைய அடியார்களை எகழ்ந்து பேசுறா. ஐயோ, பெருமாள் அந்த 3 பேர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் காரியம் பண்ணிட்டு இருந்தா, அவனை பேச மாட்டேன்னு சொல்லி மூவர் காரியம் பண்ணும் பெருமாளை சிந்திக்காத பாவகாரிகள் பல பேர் இருக்காளே. பெரியாழ்வார் கேட்கிறார், அப்பாவகாரிகளை படைத்தவன். பிரம்மான்னு ஒருத்தர் படைச்சாரே, எங்கனம் படைத்தான் கொலோ. இந்த இடத்துல எங்கனம்னா எதற்காகன்னு அர்த்தம். எங்கனம் படைத்தான் கொலோ, அவளெல்லாம் பிரம்மா எதுக்காக படைச்சார்? இங்க இருந்து நன்னா பகவானை சேவிச்சுட்டு வாழ்வதற்காக இந்த பூமியில பிறவி எடுத்தோம்னா அது நிச்சயமாக நமக்கு தேவையான பிறவி, விரும்பத்தக்க பிறவின்னு சொல்லலாம். பெருமாளையே சேவிக்காம பாபம் பண்ணிட்டு இருக்காளே, இவாளுக்கும் பிரம்மா பிறவி கொடுத்தாரே, இவாள்லாம் எதற்காகத்தான் பூமியில் பிறந்தார்களோ? ஆக பாசுரத்தின் 2வது பாதியிலே மூவராகிய பிரம்மா, ருத்ரன், இந்திரன் எல்லாருக்கும் காரியம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவனை போய் சிந்திக்காமல் பாபம் பண்ணி கொண்டு பூமியில் வாழ்கிறார்களே, இவர்களெல்லாம் படைச்சவர் எதுக்காகத்தான் படைத்தாரோ என்று நிந்திக்கிறார். அது பாட்டின் 2வது பாதி. ஆக மொத்த பாசுரம், நாவகாரியம் சொல் இலாதவர் நாள்தோறும் விருந்து ஓம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர், மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை
சிந்தியாத அப்பாவகாரிகளைப் படைத்தவன் எங்ஙனம் படைத்தான் கொலோ. நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்து ஓம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனைச் சிந்தியாத அப்பாவகாரிகளைப் படைத்தவன் எங்ஙனம் படைத்தான் கொலோ. திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய அடியார்கள் நாவால் சொல்லக்கூடாத வார்த்தைகள் எதையும் பேச மாட்டார்கள். எப்போதும் விருந்தோம்பலை சிறப்பாக செய்வார்கள். எம்பெருமானை தினந்தோறும் பூசிப்பார்கள். அவ்வாறே ஒவ்வொரு நாளும் வேதமும் பயில்வார்கள். இவர்கள் வாழக்கூடிய திருக்கோட்டியூரில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானோ பிரம்மா, ருத்ரன், இந்திரன் ஆகிய மூவருக்குமாக பல பல காரியங்கள் செய்து கொடுத்தவன். அவளையே காப்பாற்றுறவர், நம்மையும் அவர்தான் காப்பார். ஆனா இந்த எம்பெருமானை சிந்திக்காமல் பூமியில் வாழும் பாவிகளை எல்லாம் படைத்தவர் எதற்காக படைத்தாரோ என்பது பாட்டில் உள்ள கேள்வி. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: The devotees living in Tirukkottiyur never speak forbidden words. They treat all the guests and devotees with a lot of respect. They worship the Lord every day and also learn Vedas. The Lord dwelling in Tirukkottiyur executes all the actions for the three great devas without thinking that Lord, sinners who just live in this world are created by Brahma for what purpose என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் திருக்கோட்டியூர் அடியார்களின் பெருமையும் எம்பெருமான் பெருமையும் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நாவகாரியம் சொல்லிலாதவர் நாடொரும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான் போலோ. எங்கனம் படைத்தான் போலோ.